இந்த நாட்டை 1947லேருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோங்கிற ஒரு போர்வையில் காங்கிரஸ் மேலே எல்லாருக்குமே ஒரு பற்று மாயை உண்டு. இவங்களுக்கு இன்னும் சாதகமாக நல்ல படித்தவர் நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தும் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த திட்டங்கள் ஊழலால் பாதிக்கப்பட்டது. பல விஷயங்கள். இன்ஃப்ளேஷன் நான் சொன்ன 2004லேருந்து 14 யூபிஏ ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையஸ்ட்டு 12.4க்கு போச்சு, லோயஸ்ட்டு 8.2ல் இருந்தது. அந்த இன்ஃப்ளேஷன்லாம் இந்த 2014க்கு பிறகு இல்லைன்னா அவனை சொல்லலாமா, இந்த விக்ஷித் பாரத் பில்லுன்னு இதுக்கு பேர் மாற்றிருக்காங்க, பேர் வச்சுருக்காங்க. காந்தி பேரை எடுப்பதுக்காக மோடி செய்த அரசியல்னு வச்சுக்கலாம். ஏன் இவ்ளோ கூட்டம்? வீட்டு உபயோக பொருட்கள் மலிவாக கிடைக்கின்றன, அதனால் தான் இவ்ளோ கூட்டம். நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சாமானியர்களுக்கு வணக்கம். பாரதத்தின் வளர்ச்சி வெறும் அர்பனைஸ்ட் வளர்ச்சி கிடையாது. ரூரல் வளர்ந்தாதான் பாரத தேசத்தின் வளர்ச்சியும் சீம்லெஸ்ஸா, யுனைட்டடா, யூனிஃபைடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். பட் லேட்டஸ்டாக இந்த மன்ரேகாவை சுற்றி, இந்த மன்ரேகா கமிஷனை சுற்றி நடக்கும் சில விவாதங்கள் பல அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பாக எதிரி கட்சிகள், சரி ஓகே, ரெண்டும் ஒன்று தான், எதிர்கட்சியும் ஒன்று தான், எதிரி கட்சிகளும் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். சில சமயம் நல்ல விஷயங்கள்லாம் டங் ஸ்லிப்பில் வரும்போது தான் வரும். ஸோ இந்த எதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த மன்ரேகா ஒழிச்சிட்டாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் ஜாப் ப்ராப்ளம் வரும், 100 நாள் வேலை திட்டம் ஒழிஞ்சிரும். ஒருத்தர்னா நான் 100 நாள் 100 வேலை திட்டத்தை 150 நாளாக பண்ணுவேன்லாம் சொல்கிறார். அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஆக்சுவலாக இந்த மன்ரேகாவை ஏன் கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுது, ஒழிக்கலை. இப்போது ஒரு விஷயத்தை மாடர்னைஸ் பண்ணுறாங்கன்னா அப்டேட். இப்போது முதல்ல கம்ப்யூட்டர் இருந்தது, சாஃப்ட்வேர்ஸ் இப்போ ஏஐ ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அது டெவலப்மெண்ட். இட் இஸ் அ டெவலப்மெண்ட், இட் இஸ் நாட் அன் அபாலிஷ்மெண்ட், ரைட்? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல தான் இன்னைக்கு பல மன்ரேகா கமிஷன் இதில் யூபிஏலையும் சரி, இப்போ இருந்த மோடி கவர்மெண்ட்லேயும் சரி, அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு நபர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானவர் தான். குறிப்பாக அவர் சிஏஐடி, இந்த சிஏடி, தட் இஸ் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ், இந்த அசோசியேஷனில் வைஸ் பிரசிடென்ட். ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மன்ரேகா கமிஷனில் சில மீட்டிங்ஸ் அவரும் அட்டென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அவர் தான் இதை பற்றி பேசுவதற்கு கரெக்டான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக கால் பண்ணி, சார் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, உண்மையிலே இது அபாலிஷ்மெண்ட்டா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு பல கேள்விகளுடன் தான் இன்று கணேஷ் ராம் சாரோட நம்ம பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அறிந்தவர் தான். பல விஷயங்கள் நாங்கள் வாரம் பேசிக்கிட்டு இருக்கோம். சில வாரம் நடுவில் வரல, அது என்னோட காரணத்தினால வரல. பட் ரெகுலராக வி ஆர் இன் டச். குறிப்பாக தீபாவளி பற்றி இதே சிஏடிஏ ரிப்போர்ட் கொடுத்ததை வச்சு தான் நாங்கள் ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணோம். இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. இது வியூஸ்க்காக பண்ணுறது கிடையாது. இது மக்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அதற்கு இதுதான் சரியான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நினச்சி தான் இதை பண்ணுறோம். சார் வணக்கம். சார் நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போகிறோம் இன்னைக்கு, ரைட்? அதே நான் சொன்ன மாதிரி நிறைய அரசியல் பேசி நிறைய வியூஸ் வரும். சில விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக பண்ண வேண்டிய இது நிச்சயமாக யாரும் தொடாத சப்ஜெக்ட், நம்ம பண்ணி ஆகணுன்ற ஒரு இதில் தான் நான் இதை பண்ணுறேன். முதல்ல இந்த மன்ரேகா கமிஷனா என்னன்னு மக்களுக்கு தெரியணும்ல. இல்லை பாதி பேருக்கு இங்கே சென்னையில் வளர்ந்தவங்க 2K கிட்ஸுக்குலாம் தெரியாது இந்த மன்ரேகா இன்ஃபேக்ட் வார்த்தையே ரொம்ப பெருசு. அதனால ரூரல்ல இந்த மன்ரேகாவை வைத்து பயனுள்ளவருக்கே இந்த மன்ரேகால தான் வருதுன்றது தெரியாது கிராமப்புறங்களில். ஸோ இந்த மன்ரேகானா என்ன சார்? மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் ஜாப் கேரண்டி ஆக்ட், இதுதான் அதோடைய சிட்டியை தாண்டி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம், குறைந்தபட்சம் 100 நாள் வேலை வாய்ப்பு மூலமாக. ஏன்னால் நம்ம நாடு ஒரு அக்ரிகல்ச்சர் தான் மேஜர் பேக்போன்.
அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி நட்ட நாளைக்கு முளைச்சி அறுவடை பண்ணுற மேட்டர் இல்லை. ஸோ அந்த காலகட்டம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு காலகட்டம் தேவை இருக்குது. பூமியை பதப்படுத்தி அப்புறம் தண்ணியை ஊற்றி உரங்கள் போட்டு நட்டு அதுக்கு ஒரு நாள் இருக்குது வளர்கிறதுக்கு. அந்த பீரியடில் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை இருக்காது. அப்போ அந்த வேலை இல்லாத பீரியடில் வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அவங்க கஷ்டப்படுற ஒரு சூழலும் இருந்தது. இதை உடைக்கணுங்கிறதுக்கோசரம் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கோசரம் தான் அறிமுகப்படுத்துது இந்த மன்ரேகாங்கிறது. அதனால் ஒரு ரூரலில் இருக்கிற பாமர மக்கள் வயிற்று பசி ஆறுவதற்கும் எந்த விதமான வேலை இல்லையே அப்படின்னு அவங்க தவிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல அருமையான திட்டம். ஆனால் இந்த திட்டம் நல்ல அருமையான திட்டமாக செயல்பட தொடங்கியது 2014க்கு பிறகு தான். ஓகே, கொண்டு வந்தது காங்கிரஸ். பட் இந்த திட்டம் நல்லா செயல்படுறது வந்து இந்த 2010 மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான். இந்த நாட்டை 1947லேருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோங்கிற ஒரு போர்வையில் காங்கிரஸ் மேலே எல்லாருக்குமே ஒரு பற்று மாயை உண்டு, இன்னும் கூட உண்டு. எண்ணிக்கை வேணால் குறைஞ்சிருக்கலாம். இவங்களை வந்து காங்கிரஸை வந்து ஆதரிக்காத ஆளே இந்தியாவில் இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியடில். அது அப்படி தான் அது. இன்றைக்கி இந்த அளவு அவங்க சரிவை சந்திச்சிருக்காங்கன்னாக்க அரசியல் ரீதியாக அதுக்கு காரணமே அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டம். எல்லாருமே நல்ல திட்டம் தான் போடுறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஃபைனலாக. 2004லேருந்து 2014 வரைக்கும் இந்த மன்ரேகா இருந்துச்சு தான். ஆனால் ஒரு நாடு முன்னேறணுன்னாலே நிலையான ஆட்சி தேவை. நிலையான ஆட்சி எப்போ கிடைக்கும்னா நிலையான அரசாங்கம் கிடைச்சா தான் கிடைக்கும். நிலையான அரசாங்கம்னு எதை சொல்கிறோன்னா அந்த அரசாங்கத்துக்கு எதையும் சட்ட ரீதியாக சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக நம்பர்ஸ் இருக்கணும். எம்பிக்கள் எண்ணிக்கை லோக்சபாவில் இருக்கணும், ராஜ்யசபாலையும் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் எந்த நாடையுமே முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். அந்த பீரியட் வந்து மிஸ் ஆனது குறிப்பாக 2004லேருந்து 2014 வரைக்கும். ஏன்னால் காங்கிரஸ் யூபிஏ அப்படின்னு சொன்னால் கூட காங்கிரஸ் அதை ஹெட் பண்ணியிருந்தால் கூட காங்கிரஸ் வாஸ் அ மைனாரிட்டி ட்ரிவன் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பை டூ மெனி பார்ட்டிஸு. அப்போது இவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா கவுந்துரும் அந்த நிலை டெய்லி, வேறு வழியே கிடையாது. இவங்களுக்கும் அது தெரிஞ்சதுனால இந்த பீரியடில் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாமோ அதை பண்ணாங்க. இவங்களுக்கு இன்னும் சாதகமாக வந்து நல்ல படித்தவர் இல்லை நேர்மையானவர்லாம் சொல்லி பேர் வாங்கின நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தும் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த திட்டங்கள் ஊழலால் பாதிக்கப்பட்டது. பல விஷயங்கள் ஊழலால் பாதிக்கப்பட்டது. இதான் பொதுமக்கள் வந்து அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய இது. ஏன் இப்போ நான் வந்து 2014க்கு மேலே இது முன்னேற்றம் காண தொடங்கிச்சு அப்படின்னாக்க ஸ்திரமான ஆட்சி இந்த நாட்டுக்கு கிடச்சிச்சு. ஸ்திரமான ஆட்சி கிடச்சது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு சராசரி மக்களுடைய பசி முன்னேற்றம் இதையே வந்து தாரக மந்திரமாக சிந்திக்கக்கூடிய தலைவன், தன் குழந்தைய முன்னேற்றம் பண்ணணும், தன் பேரனை முன்னேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இல்லாத தலைவன்னு கிடைச்சதுனால படிப்படியான முன்னேற்றங்கள் இதில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த மன்ரேகா ரூரல் ப்ராஜெக்டுடைய ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுடைய இது பரிமாணம் இதுதான். இது இந்த 10 வருஷத்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால, நல்ல ரிசல்ட்டு நம்ம எப்படி சொல்கிறோன்னா இன்ஃப்ளேஷன். நான் சொன்ன 2004லேருந்து 14 யூபிஏ ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையஸ்ட்டு 12.4க்கு போச்சு, லோயஸ்ட்டு 8.2ல் இருந்தது. அந்த இன்ஃப்ளேஷன்லாம் இந்த 2014க்கு பிறகு வந்து சார் இது நல்ல திட்டமாக இருக்குது. இது வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் மோடி வந்ததுக்கப்புறம் இது என்ஹான்ஸ் ஆயிருக்கு. இந்த திட்டம் கிளியராக தெரியுது நமக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு. இதை ஏன் இந்த திட்டத்தை வந்து ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது. உண்மையிலே ஒழிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க? சார் இது ஒரு பொய். ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பொய். ஓகே, இந்த ஸோ அப்போ ஒழிக்கலாம்னு வச்சுக்கலாம். 100% ஒழிக்கலை. ஓகே,
ஸோ மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மன்ரேகா ஸ்கீம் ஒழிக்கப்படவில்லை. 100% ஒழிக்கப்படவில்லை. முன்னேற்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற பேசிக் உண்மை. நம்ம நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்க்கட்சி எல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தில் இன்வால்வ் ஆகாத ஒரு சூழல் இருக்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து, அதுவும் இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்த உடனேயே அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஓரளவுக்கு சமாளிக்க தெரியாமல் விட்டுருந்தாங்க. இப்போ ஓரளவு இவங்க நல்லாவே வந்து இதை இப்படி தான் இவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் சமாளிக்க தொடங்கிட்டாங்க. இல்லைன்னா அவனை சொல்லலாமா, ஆ இந்த விக்ஷித் பாரத் பில்லுன்னு இதுக்கு பேர் மாற்றிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. காந்தி பேரை எடுப்பதுக்காக மோடி செய்த அரசியல்னு வச்சுக்கலாமா அதை? நீங்கள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு காந்திஜி மேலே மோடிஜி பெரிய மரியாதை வச்சுருக்காரு. அதை நம்ம வந்து பல இடங்களில் தெளிவாக பார்க்க முடியுது. பிரக்யான் ஒரு சாமியார் லேடி கூட வந்து தவறாக பேசினாங்க. அப்போ அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் உன்னை மன்னிக்க மாட்டேன். யங்ஸ்டரு, ஆனால் சன்னியாசி அந்த அம்மா. மன்னிக்க மாட்டேன், ஏன்னால் நீ வந்து தேசத்துடைய தந்தையை இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. சரி, நிறைய குறைகள் மகாத்மா காந்தி கிட்ட எல்லாமும் மனுஷங்க தானே எல்லாருமே. மனுஷனே கிடையாது. மனுஷங்க தானே. அன்னைக்கு கிடைச்ச காலகட்டத்தில் இந்த இது அவங்க எடுத்த முடிவில் தவறுகள் இருந்திருக்கும். ஆனால் தவறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடே எல்லா முடிவுகளும் எடுத்தாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ மோடியை பார்க்கும்போது ராஜ்காட்டுக்கு கரெக்டாக போய் வராரு. அவர் அங்கே போனால் என்ன போகட்டேன்னு அதுக்கோசரம் ஓட்டு விழுந்துட போகிறது கிடையாது. மன்மோகன் சிங்கோட மோடி தான் நிறைய முறை எஸ் தட் இஸ் அ ஃபேக்ட். சார், மன்மோகன் சிங் பெரிய அறிவுஜீவி, படிச்சிருக்காரு, எல்லாம் உண்மையாக இருந்தாலும் எனக்கு வந்து மதிப்பு போயிடுச்சு அவர் பேரில் இருந்த மதிப்பு. அதுக்கு முக்கிய காரணம் தன்னை ஒரு டம்மி பிரைம் மினிஸ்டராக அவர் நடத்திக்கிட்டார். அதுக்கு தயாராக இருந்தார். எந்த முடிவுமே அவர் வந்து நல்ல முடிவே எடுக்கலன்னா கூட ஆணித்தரமாக அடித்து உள்ளே வந்து இதை செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு அன்றைய சோனியா காந்தி கிட்டேயோ இல்லை அவருக்கு இருந்த மினிஸ்டர்கிட்டேயோ அவர் அழுத்தம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா கூட நல்லவன் அழுத்தம் கொடுத்துருக்கணும். அதே மன்மோகன் சிங் ராஜ்யசபா விட்டு வெளில போகும்போது, நீ இந்த நாட்டோட பொக்கிஷம்னு சொல்லி மோடி சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடைசி ஸ்பீச் கொடுக்கும்போது நாட்டின் காரணம் அவருடைய படிப்பு. அவர் இதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் கீழே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது கொண்டு வந்த திட்டங்கள் அதெல்லாம் தான் அடித்தளம் முன்னேற்றத்துக்கு. ஓகே சார், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணோம் இந்த இதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா யூபிஏ காலத்தில் இந்த மன்ரேகா மிகப்பெரிய ஃபெயிலியராக இருக்கும். என்ன காரணம்? ஏற்கனவே நான் வந்து நம்ம இந்த பேட்டியில் சொன்னது தான். யூபிஏ பீரியடுங்கிறது கோயாலிஷன் கவர்மெண்ட், மைனாரிட்டி ஹெட்டட் கவர்மெண்ட். டூ மெனி ரீஜனல் பார்ட்டிஸை வேறு ஹோல்டிங் த கவர்மெண்ட்டை டுகெதர். அதனால் ரீஜனல் லீடர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் கரப்ட், மோஸ்ட் ஆஃப் தம் வேர் கரெக்ட். சென்ட்ரல் ஆல்சோ வாஸ் லைக் தட். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டு டூ பாலிட்டிக்ஸ் டூ ஹை. அதனால அது இதோட பெட்டரா சொல்லவே முடியாது. ஆமாம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப அதிகம். அதாவது ஃபுல்லாக கோஸ்ட் பெனிஃபிஷரிஸ் வந்த உடனே என்ன இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறது செலவு பண்ணதை கவர் பண்ணணும். அடுத்த எலெக்ஷன் அது கவர் பண்ணினா அடுத்த எலெக்ஷன் நிற்கிறதுக்கு கவர் பண்ணணும். அதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சிடும். சார், அது ராஜீவ் காந்தி. அதனால் நீங்கள் மன்ரேகாவுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கினாலும் அது வந்து பாமர மக்களுக்கு, தவிக்கிற மக்களுக்கோசரம் திட்டம் எல்லா திட்டமும் பாருங்களேன், பேர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்ன இந்த நாட்டில் உண்மையிலேயே அதெல்லாம் பார்த்தாக்க ஏழையே இருக்கக்கூடாது. அதாவது பசி இல்லாதவனே இருக்கக்கூடாது. அது ஆனால் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. காரணம் இதுதான். கரப்ஷன் இஸ் த கோர் டிசீஸ் விச் ஹஸ் பீன் arrested to an extent after Modi has come. Okay, I am giving you an interesting data. Yes. நான் ஜஸ்ட் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். யூபியில் மட்டும் இந்த மன்ரேகா சம்மந்தப்பட்ட ஒரு இதில் வந்து
7 சிபிஐ வழக்கு. இது யூபியில் மட்டும், உத்தரப்பிரதேசம் மட்டும். அப்போ அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட் இருந்தபோது. அப்புறம் வந்து ஏழைகளுக்கான பணம் வந்து மிடில் மேன்ட்ட தான் போகுதுன்னு ஒரு சிஏஜி ரிப்போர்ட்டே இருக்குது. அதாவது அவங்கள்ட்ட பணமே போக மாட்டேது, எல்லா பணமும் நடுவில் இருக்கவனே சாப்பிட்றாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சிரிப்பான விஷயம், ராஜீவ் காந்தி சொன்னது தான் ஞாபகம் வருது. 100 ரூபா கொடுத்தா 15 ரூபா தான் போகுது, மிச்சம் எங்கே போகுதுன்னே தெரியும், எங்கே போகுதுன்னே தெரியலையா அப்படின்ற போது தான் ஐ திங்க் ராஜீவ் காந்தி was a சார் ஏன்னா distinguished person. சார் ராஜீவ் காந்தி வாஸ் ஏர்னிங் as a pilot on his own a lot of money. He has enjoyed everything in his life because of his career. ஃபாரின்ல இருந்தார், வேலை அந்த மாதிரி பைலட்டாக இருந்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால் he did not require money to run his இது. He wanted to change the country out of corruption. He tried to be uncorrupt only. But the system வந்து முன்ன கூட நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், என்னையே அரசியல்வாதியாக மாற்றிட்டியாடா அப்படின்னு இந்த முதல் சினிமாவில் அர்ஜுன் வில்லன் கிட்ட சொல்லுவார்ல ரகுரன், அந்த மாதிரி தான் இவருடைய நிலைமை. போஃபர்ஸு அந்த மாதிரியான இதில் மாட்டிக்கிட்டாரு. சார், குழி தோண்டி மண் மூடி, தட் இஸ் இதோட அவங்க பேசின கரெக்டான வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன் தமிழில். மைட் பி டிரான்ஸ்லேஷன் அவங்க ஹிந்தியில் பேசுனாங்க, நான் கொஞ்சம் சொதப்பலாக பண்ணலாம். பட் குழி தோண்டி மண் மூடி என்ற விமர்சனம் ஏன் வந்தது? நீங்கள் கல் தோன்றி குழி தோண்டி மண் தோண்டி அப்படின்னு ஃபோட்டோ ஆப் தான் இன்றைக்கி இவ்வளோ டிஜிட்டலாக இருக்குச்சே, எவ்வளோ ஃபோட்டோ ஆப்ஸ் வருது. தோண்டி ஒரு ஃபோட்டோ, மூடி ஒரு ஃபோட்டோ, ஃபோட்டோக்கு காசு கணக்கு, போகஸ் கணக்கு, ஃபால்ஸ் பில்லிங், ரிப்பீட்டட் பில்லிங், குளம் வெட்டினதாக சொல்லி ஒரே குளத்துக்கு 3 வாட்டி கிளைம் போடுறது, அதெல்லாம் இன்றைக்கி அரெஸ்டட். ஏன் அரெஸ்டடு? சேட்டலைட்னால், ஜியோ பொசிஷன்னால் வந்து இப்போ கல்குவாரியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வெட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அது துல்லியமாக கணிச்சு கொடுக்குது. உங்களுக்கு துல்லியமான இத்தனை இத்தனை 1000 டன்னு வந்து எடுத்துருப்பாங்க. ஏன்னால் இந்த 2014 இந்த ஃபிகர் இருந்தது அந்த படம், இப்போ இருக்கிற படம் அதே மலை இப்படி தான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது. டெக்னாலஜி ஹேஸ் க்ரோன், இட் ஹேஸ் ஹெல்ப்டு எ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பிரிங் த கண்ட்ரி இன்டு அப்பர் ஸ்டேஜ் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும், கரப்ஷன் குறையணும். பசிப்பினி இல்லாமல் ஒரு பாமர மக்கள்னு சொன்னால் கூட அமெரிக்காவில் போய் எல்லா மக்களும் விழுந்ததுக்கு என்ன காரணம்? அங்கே வந்து வீட்டு வேலை செய்கிற இது புல் வெட்டுறவன் கூட வந்து பென்ஸ் காரில் வருவான், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவான். இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து அங்கே போன புரோகிதர்கள் இருக்காங்களே, பூஜை பண்ணுறவங்கெல்லாம், அவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இதில் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஹோமத்து அங்கே வரா மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜி வளர்ந்ததுனால அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டூல்ஸ் கிடச்சிருக்கு. என்ன டூல் கிடைச்சாலும் தலைவன் கரப்டாக இல்லைன்னா தான் அந்த டூலை பயன்படுத்த முடியும். சார், 2015 மோடி வந்து சொல்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், மன்ரேகா 60 ஆண்டுகளில் வறுமையின் தோல்வி நினைவு சின்னம், ஒரு தோல்விக்கு நினைவு சின்னமாக தான் வந்து இந்த மன்ரேகா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு ரூரலுக்காக கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் இல்லை, இது உங்களுக்கு எனக்குமான ஸ்கீம் இல்லை. ஒரு கிராமப்புறத்தில் பட்டி தொட்டியில் இருக்கிற குடிசை வாழ் மக்களுக்கு, விவசாயத்தில் போய் அதிகமாக உழற கஷ்டப்படுற வேர்வை சிந்துற மக்களுக்கோசரம் உருவாக்கப்பட்ட ஸ்கீமு இவ்வளோ பரிதாபமான நிலையை அடைந்தது. அதனால் பேருக்கு ஸ்கீம் இருந்தது, அவங்க ஏழையாகவே இருந்தார்கள், ஏழை மேலும் ஏழை ஆனார்கள். ஆகையால் மோடி அதனால தான் அதை அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார். இந்த ஊழலினால் பாரதத்தின் வளர்ச்சி ஒரு 10% 20% பின்னாடி போயிருக்குமா சார்? 30 வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு. இவங்க 10 வருஷம் பிளான் போட்டு 30 வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு. போக தான் செய்யும். நஷ்டம் வந்ததுன்னா அந்த நஷ்டத்தை கவர் பண்ணுறதுக்கு ஒரு நாளோ 6 மாதமோ போதும். அந்த நஷ்டத்தை கவர் பண்ணுறதுக்கு 60 வருஷம் ஆகும்.
சார் இப்போ யூபிஐ காலத்துல தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அழறாங்க. இதை நீங்க தூக்கிட்டீங்க, ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு அழறாங்க. பட் அவங்களுக்கு வேலைக்கான ஊதியம் கரெக்டா போச்சா? ஒன்று முதல்ல அந்த யாருக்கு அது போகணுமோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதே தெரியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை ஸோ தெரிஞ்சுக்கோங்க. யாரோ ஃபில் பண்ணி யாரோ பணம் அவங்களுக்கு எனக்கு உரிமை தெரிஞ்சால் தானே சார் உரிமையை பற்றி பேசுவேன். எனக்கு தெரியாதே கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது எனக்கு காசு வரணும்னு சொல்லி. அதுக்கோசரம் தானே வந்து படிப்பறிவு இல்லாமையே மெயின்டைன் பண்ணுறாங்க. ம். படிப்பறிவு இல்லாமல் எந்த அளவு பார்த்துக்கிறோமோ அந்த அளவு அவன் கண்மூடித்தனமாக ஓட்டு போடுவான். படிப்பு கொடுத்துட்டா அவனுக்கு அறிவு வந்துடுச்சுன்னா சம்பாதிக்க தொடங்குவான். சம்பாதிக்க தொடங்கிட்டான்னாக்க புத்தி மூலமாக கேள்வி கேட்க தொடங்குவான். கேள்வி கேட்டால் அரசியல்வாதிக்கு பிடிக்காது. சார் ஒரு டேட்டா இருக்கு. யூபிஐ காலத்துல ம். பணவீக்கம் வந்து 8.2% வரையும் போயிருக்கு. மேக்ஸிமம் 12% வரையும் போயிருக்கு. மினிமம் அது மினிமம் அதான் பிட்வீன் 8 இன்ஃப்ளேஷன் இல்லாத வருஷம் கிடையாது. கிடையாது. கரெக்ட். வருஷம் கிடையாது. இன்ஃப்ளேஷனுங்கிறது ஏற்கப்பட்ட ஒன்று ஆயிடுச்சு. எப்படி வந்து லஞ்சம் வாங்கினாருப்பா, எவ்வளோப்பா வாங்கினாரு அவர் இதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறேன்னு இன்றைக்கி சொல்கிறோம்ல. லஞ்சம் வாங்கினது தப்புன்னு நினைக்கிற கூச்சம் போயிடுச்சுல்ல நம்மளுக்கே பொதுமக்களுக்கே போயிடுச்சு. ஏதாவது ஒரு 50 ரூபாய் வீசி எறிஞ்சிட்டு வேலையை முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நல்லவனே சொல்கிறான். ஏற்கப்பட்ட ஒன்று அதனால அந்த மாதிரி. சார் இதில் என்னன்னா அரிசி பருப்பு எண்ணெய் வாங்குறது வந்து ஏழைக்கு கஷ்டமாக போயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் ஆன் புவர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் சார்? இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் ஆன் புவர் அப்படின்னா எந்த ஒரு தவறும் அதுக்கு விலை கொடுக்கறது யார் அப்படின்னா ஏழை தான். பணக்காரன் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் மாதம்னு வச்சுக்கோங்க. என்ன விலை ஏறினா என்ன, அவனுடைய சேமிப்பில் தான் கொஞ்சோண்டு கம்மியாகும். அதை கூட அவன் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துருவான். நான் ஒரு வேளை 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்குகிற இடத்துல அது வந்து 15,000 மாற்றிடுவான். இது எல்லா பர்டனும் சராசரி பாமர மக்களுக்கு தான் போகும். அதனால தான் நம்ம நாட்டில் இன்றைக்கி வந்து படிப்பறிவு அவசியம், பாமர மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். அந்த பாமர மக்கள் வந்து என் தலைவன், என் இது சின்னம், அந்த மாதிரியான உணர்வுகள்லேருந்து வெளிவந்து குறைந்தபட்சம் எல்லாமே இப்போது நான் உங்களோட பல பதிவுகள் பண்ணும்போதெல்லாம் தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 10 லட்சம் கோடி தொற்றுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இதோடைய காஸ்ட் விலை யார் கொடுக்க போகிறாங்கன்னா ஏழை சமுதாயம் தான் கொடுக்க போகுது. நம்மளாம் தான் கொடுக்க போகிறோம். நம்மளாம் பணக்காரன் இல்லை. இன்றைக்கி கோட்டு போட்டதுனால சார், நல்லா பணக்காரன் நினைச்சுக்காதீங்க. அது வேற சொல்லி சார் இன்றைக்கி வந்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சாக்க பிச்சை எடுக்காமல் வேணால் வாழலாம். 50,000 ரூபாய் சம்பாதிச்சா கம்பல்சரியாக அவன் ஏதோ ஒரு மாதத்தில் தட்டுப்பாடு ஏற்படும், எங்கேயாவது வாங்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம்னு நினைக்கலாமே ஒழிய திரும்ப சம்பளம் ஏறினா தான் சரி பண்ண முடியும். இன்றைக்கி குறைந்தபட்ச எல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால ஏன் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அதனால் பாமர மக்கள், ஏழை மக்கள் தலையில் தான் எல்லாம் விடியும். 10 லட்சம் கோடி அடுத்த ஆட்சி வந்தால் அவங்க வந்து 10 லட்சம் கோடியை எப்படி குறைப்பேன், இல்லை 10 லட்சம் கோடி அதிகரிக்காமல் எப்படி பார்ப்பேன்னு திட்டம் போடலைன்னா 15 லட்சம் கோடியாக போயிடும். யார் ஆட்சி செஞ்சாலும் அதான் அந்த ஏன்னால் இன்றைக்கி வர வருமானத்தில் ₹1 வருமானம் வந்தால் 33 பைசா வட்டி கட்டுறதுக்கு போகுது, அசலை அடைக்க போல. நீ அசலை அடைக்காமல் வட்டி எத்தனை நாள் கட்டிக்கிட்டு இருப்ப? வட்டி கட்ட கடன் வாங்குறாங்க. அப்போ இதோடைய விலையை யார் கொடுப்பா? ஏழை தான் கொடுப்பான். ஏழை ஆனால் தெரியாமல் என்ன பண்ணுறான், எனக்கு 5,000 கொடுக்குறாங்க, 2,000 கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தாரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. சார் நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மோடி வந்து இதில் மேஜிக் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம அது ஒன்று தெரியுது. இந்த மன்றைக்கால மேஜிக் பண்ணியிருக்கார். என்ன மேஜிக் பண்ண சார்? மேஜிக் பண்ணிக்கான்னு நினைக்கிறது மோடியை பற்றி ஏற்றுக்கிட்டவங்க, புரிஞ்சுட்டவங்க, நாட்டுடைய முன்னேற்றத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஏற்கனவே கஷ்டப்பட்டு இப்போ சுகப்படுறான் அவன் தான் வந்து மேஜிக் பண்ணியிருக்காருங்கிறது நினைக்கிறான். இதில் முக்கியமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஜன்தன் அக்கௌண்ட், மொபைல், ஆதார் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டாங்க. வெளிப்படைத்தன்மையை
அதிகரித்து விட்ட அதிகரித்துனாக்கா 99% அதிகரிச்சிருக்கு. ஆகையால் இந்த மிடில் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள், இடைத்தரகர்கள்னா இடைப்பெருச்சாளிகள், அதுதான் வந்து மேலேயும் சுரண்டும் பாமர மக்களையும் சுரண்டி சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கும். அந்த மாதிரியான இடைத்தரகர்களுக்கு வேலை இல்லாமல் அவங்களுடைய சிலுமிஷங்கள்லாம் செய்ய விடாமல் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிட். ஒரு குடிசையில் இருக்கிறவர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா பணம் நேரடியாக அவருக்கு அரசாங்கம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஊதியம் அனுப்பணும். அந்த வாரத்துக்கு முன்னெல்லாம் மாதக்கணக்கில் நிலுவையில் இருக்கும். அது கிடையாது. இப்போ வந்து வாரம் வாரம் அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் வாரம் அவங்க போய் மளிகை கடையெல்லாம் கடன் சொல்ல தேவையில்லை. அந்த வாரம் முடிஞ்சாலே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் வந்து இதில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட். மேஜிக்னு சொன்னதுக்கு காரணமே அவனுக்கு நேரம் போயிடுது. மிடில் மேனே கிடையாது. கத்துறவன்லாம் யாருன்னா இது சம்பாதிச்சு இப்போ சம்பாதிக்க முடியலைங்கிறவன் தான் கத்துறான். சார் இப்போ இதனால இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு, அனைவருக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது சிரிச்சாங்க. எவன் பேங்க்குக்கு போவானாங்க, எல்லாரும் பேங்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் பிரைவேட் பேங்க்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு ஓப்பன் இன் ஆல் வில்லேஜஸ். ஜீரோ பேலன்ஸ். நீ இல்லைனா கிளம்பிட்டான், இந்தியா விட்டே கிளம்புன்னு சொன்னார் மோடி. கரெக்டு தான். இப்போ இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் சார்? சார் கவர்மெண்ட்டுக்கு இந்த சொன்னேன் இல்லையா பெருச்சாளி, பெருச்சாளி சாப்பிட்ற தொகை மட்டும் 43,000 கோடி. அதனால் 43,000 கோடி இந்த நாட்டுக்கு மிச்சமாச்சா? அப்போ வந்து எத்தனை குடும்பம்? தமிழ்நாடோட கடன் 5%. நத்திங் இல்லை. அது வந்து மிக சார் இந்த நம்பரே அதை லாபம்னு சொல்கிறத விட நம்ம இவ்வளோ நாள் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று தெரியுது. இந்த நம்பரே கவர்மெண்ட் ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் பார்த்தாலும் லீக்கேஜஸ். நல்ல தலைவனுடைய வேலை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, லீக்கேஜஸை எந்த அளவு குறைக்கிறானோ. ஹோட்டலில் சட்னியும் சாம்பாரும் வந்து அளவுக்கு அதிகமாக ஊற்றி வேஸ்ட் ஆகினே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஹோட்டல்காரர் டேபிளில் கொண்டு வந்து வச்சிட்டார். வேணுங்கிறத ஊற்றிக்கிறான். பார்த்தா அவனுக்கு மாதம் 1500 லிட்டர் சாம்பார், ஒரு 500 கிலோ சட்னி மிச்சம். அப்போ லாபம் அதிகரிக்காமல் எங்கே போகும்? அந்த மாதிரி இது சார். இப்போ இந்த மன்ரேகா வச்சு சொத்துக்கள்லாம் ரொம்ப வடிவேலு ஐயா கணத்தை காணும்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி பழைய விஷயங்கள்லாம் காணாம போச்சு. இந்த வார்த்தைகளில் சொல்லும்போது தான் இது யாருக்கு போய் சேருது அவங்களுக்கு புரியும். நம்ம நாட்டு உழைப்பாளி வர்க்கம் தன் உரிமைகளை தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசு அவங்கள வாழ வைக்கிறதுக்கோசரம் வந்து அதாவது வாழ வைக்கிறதுனா பட்டினி இல்லாமல் முன்னேறி தொடர்ந்து அரசாங்கத்துடைய சலுகையிலேயே உன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அந்த தயவு இல்லாமல் நீயே முன்னேறி படிப்பு ஃப்ரீ, சாப்பாடு உனக்கு வந்து ரேஷன் மூலமாக நல்ல தரமான பொருளை கொடுக்குறாங்க ஃப்ரீ. இந்த மாதிரி உனக்கு இந்த நாட்டில் இப்போ வேலை வாய்ப்பு இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. அரசியல்வாதி சொல்லலாம், அவங்களுக்கு வேறு பாயிண்ட்ஸ் கிடையாது, அதனால் சொல்லலாம். நாங்கள்லாம் வந்து ட்ரேடிங் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கோம், வணிக சமுதாயத்தில். எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை அவ்வளோ இருக்குது. யாராவது எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ வேலை கொடுக்க முடியும். மேபி சொல்கிறவங்க எப்படி இருக்கலான்னா, நான் டிகிரி படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்ன அதனால் எனக்கு வந்து சேல்ஸ்மேன் வேலை தான் கிடைக்குது அப்படின்னு வேணால் நினைக்கலாம். ஆனால் அவன் வந்து நான் படித்த படிப்பு எதுவாக இருந்தாலும் கிடைச்ச வேலையில் நல்ல சம்பாத்தியம் கிடைக்குது, அடுத்தது ஏரியா மேனேஜர் ஆக முடியும், அடுத்தது ரீஜனல் மேனேஜர் ஆக முடியும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா இது வேலை இல்லாத பிரச்சனையே நம்ம நாட்டில் இப்போ இல்லை. எங்கே வேணாலும் பாருங்கள் நீங்கள் போய் வேலைக்கு ஆட்கள் தேவை போர்டு இருக்கா இல்லையா? சார் ஒரு விஷயம் சொல்கிறேன். சதர்லாண்டில் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்கல்ல, சதர்லாண்ட் ஒரு கம்பெனி இருக்குது பிபி. மறுபடி 3 ஷிஃப்ட்டு 4 ஷிஃப்ட்டு பார்ப்பாங்க. அவங்களெல்லாம் இந்த சமுதாயம் வந்து 2008-10 வந்து ஒரு மாதிரி பார்த்துச்சு. இவங்களாம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, எங்கள் பசங்கள்லாம் வந்து டாப் நாட்ச் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சதர்லாண்டில் ஒர்க் பண்ணால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்டில். ஆமாம், இது வந்து ரொம்ப அதில் ஒர்க் பண்ண பிபிஓவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபேக்ட் இருக்குது, சென்னையில் இருக்கிற பல கம்பெனியில்
டாப் பொசிஷனில் இந்த சதர்லாண்ட் பேஸ்லேருந்து வந்தவன் தான் இருக்கான். ஹார்ட் டாப் ஒர்க்கிங். சேல்ஸ் பர்சன். ஏன்னா அவனுக்கு வந்து மொத்தமே 15 நிமிஷம் 15 நிமிஷம் 3 பிரேக், நடுவில் அரை மணி நேரம் பிரேக். மொத்தம் பார்த்தீங்கன்னா பிரேக்கே வந்து 1.5, மற்றபடி வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவனுக்கு வேறு எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும் இதெல்லாம் ஒரு ப்ரெஷரும் இல்லை, வேலை பார்ப்போன்னு வேலை பார்க்க சார் ஆரம்பிச்சான். அன்னைக்கு அவன் தான் இன்னைக்கு டாப் பொசிஷனில் இருக்கான். பிகாஸ் அன்னைக்கு யாரெல்லாம் கிண்டல் அடிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு எல்லாமே நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லா தான் சார் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஆரம்ப ஸ்டேஜில் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டாலே பின் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தவறுகளை வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. குழந்தைக்கு கஷ்டமே தெரியக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசில் வாழ்ந்தேன்னு நினச்சிக்கிட்டு இந்த குழந்தைக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்றாங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு இவங்க யாராவது நோ சொல்லிட்டா அது ஒத்துக்க மாட்டேங்குது, கோவம் வருது. ப்ரொடெக்டடாக வளர்த்துட்டாங்க. வெளி உலகத்தில் போய் அந்த குழந்தைக்கு வாழவே தெரியல. நாங்கள் வியாபாரத்தில் நிறையா பார்க்குறோம். டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அப்பா அம்மா மாதம் கூட்டு சம்பளம் அவங்களுக்கு 50 லட்சம் இருக்கும். அந்த லெவலில் இருக்காங்க. அதனால் பையனுக்கு பெரிய படிப்பு அவங்கள மாதிரி ப்ரில்லியன்ட் இல்லை, பையன் சுமாராக தான் இருக்கான். ஏன்னா கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டான்ல, அவனுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து கொடுக்குறாங்க. நீ வந்து கேட்பரிஸ் ஏஜென்சி வச்சுக்கோன்னு சொல்லி மரியாதையாக இருக்குன்னுலாம் நினச்சி எடுக்கிறாங்க. ஒரு 50 லட்ச ரூபா பணம் போடுறாங்க. இவனுக்கு கஷ்டத்தை பார்க்காதனால 50 லட்ச ரூபா பணம் போட்டு எடுத்து கொடுத்ததுடைய அருமை தெரியல, 50 லட்சத்துடைய அருமையே தெரியல. இழந்துட்டு என்ன ஒரு 20 லட்ச ரூபாய் இழந்துருவான். போய் கேட்க கொடுக்குறாங்க. அவன் 50 லட்சம் கொடுத்த அப்புறம் கூட நாளைக்கு செக் வருது, ஒரு 5 லட்சம் கொடுங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்குது, டைமும் கிடையாது இவனோட ஏன்டா என்ன. ஆனால் டைம் கிடச்சி பார்க்கச்ச இவங்களுக்கு நமக்கெல்லாம் காலி ஆகினே இருக்க. பையனுக்கு வந்து 50 லட்சம் போட்டு முதலீடு பண்ணி கொடுத்தோம், 1 கோடி இது வரைக்கும் கொடுத்துட்டோம். ஆனால் அவர் வந்து ஒன்றுமே பேங்க் கடனும் அப்படியே இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா அவன் உடனே வெக்ஸ் ஆகிடுறான். ஒரே பையனை வச்சுருக்காங்க. வெக்ஸானா என்ன, பையன் எங்கே போய்டுவானோ பயப்படுறாங்க. அதனால் ப்ரொடெக்டடு கஷ்டப்பட்டு வந்தவங்கெல்லாம் முன்னேற்றம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன சதர்லாண்டு மட்டும் இல்லை, அது மாதிரி பல நிறுவனம் இல்லை பல சார். நான் நிறுவனங்கள். இல்லை சார், நான் ஒரு சின்ன கம்பெனியில் நான் அப்புறம் சொல்கிறேன், ஜிஆர் எட்ஜுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அங்கே நான் வெளில வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அங்கே கொடுத்த ட்ரைனிங் எனக்கு இன்னி வரைக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு சார். இன்ஃபோசிஸ் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரைனிங் இல்லை, சம்பளம் கம்மி சார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த காலத்தில் வந்து இன்ஃபோசிஸில் வந்து ட்ரைனிங்கில் ஃபெயில் ஆவாங்க. இப்போ பண்ணுறதில்ல, முன்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபோசிஸ்லேயும் ட்ரைனிங் ஃபெயில் ஆகி வெளில வந்தால் அவன் வந்து ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய கம்பெனி, சின்ன கம்பெனி. இவன் எனக்கு ராஜாடா, ஏன்னா ஃபெயில் ஆனவனே 80 மார்க் வாங்கியிருப்பான். அதனால சார் இப்போது நம்ம கொஞ்சம் சப்ஜெக்ட் போயிட்டு திருப்பி சப்ஜெக்டில் வந்துடலாம். இந்த மன்ரேகா முன்னாடி இருந்தபோது சொத்துக்கள்லாம் காணாமல் போச்சு. கிணத்த காணும் இந்த வடிவேலு சொல்கிற ஜோக்கெலாம் அந்த மன்ரேகாவில் தான் இருந்தது. இப்போ இந்த சொத்துக்கள்லாம் ஒழுங்காக ட்ராக் ஆகுதா சார்? சார் நல்ல வந்து ட்ராக் சேட்டலைட்னால வந்து பல மாநிலங்களில் வந்து எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் ஆக்கியிருக்கிறது காரணத்தினால சொத்துக்கள் ட்ராக் ஆகுது. ஒரு குளம் குட்டை எடுத்தால் கூட வந்து கரெக்டாக அது காமிக்குது. வந்து வீடுகள்லாம் ட்ராக் ஆகுது. சென்னையில் இருக்கிற நமக்கு இந்த வேளச்சேரியில் வந்து கிரவுண்ட் வாங்கணுன்னா வந்து ஒரு பர்டிகுலர் வருஷம் முன்னாடிலாம் எல்லாருக்கும் பயம் எடுத்துருச்சு. வேளச்சேரியில் மினிமம் 3 டாக்குமெண்ட்டு அப்படின்னு பயந்து ஆயிருக்கு. இல்லை அதெல்லாம் சரி இழந்திருக்காங்க. டிஜிட்டல் செலவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரியாகுது. அதனால் அக்கௌண்டபிலிட்டி வந்து நல்லா முன்னேற்றம் ஒரு கண்டு. டேட்டா சொல்லுது சார், 6.13 crore அசட்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் அஸ் மோடிஜி வந்த பிறகு 2014 போகுது 6.13 crore அசட்ஸ் வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ எவ்வளோ ட்ராக் ஆகாமல் போயிருக்கும்? நிச்சயமா சார். இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் அவங்களுக்கு கண்ணை மறைச்சிருது. பணம் ஏகப்பட்டது இருக்குது, செலவு பண்ண நேரம் கூட கிடையாது. ஏன் அவங்க வந்து இன்னும் மக்களை அடித்து சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது காரணம். பல இடங்களில் போய் பிடிக்கிறாங்க. இந்த ஏன் பிடிக்கிறாங்க? டெக்னாலஜி தான் காரணம். எனக்கு என்னமோ 2000 நோட்டு 500 நோட்லலாம் திருப்பி செல்லுன்ட்டாங்கன்னா என்ன? சிப்பு உள்ளே இருக்கு கண்டிப்பாக. அதனால என்ன, அதை ஒரு காரில் அடைச்சி எடுத்துகிட்டு போனால் அந்த காரில் ஒன்றே அந்த சிப்பு காட்டுது. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சடி காட்டுற மாதிரி காட்டுது. அதை காட்டின உடனே கரெக்டாக போய் சிபிசிஐடி பிடிச்சிடுறான். பிடிபடாதவங்கெல்லாம்
தெரிஞ்சும் விட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். எல்லாருடைய ஜாதகமும் அந்தரங்க ஜாதகமும் இப்போ வந்து இருக்குது. இப்படின்ட்டா பிடிச்சிடுவாங்க. சார் இப்போ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் மோடியோட என்ஹான்ஸ்மெண்ட்ல அம்ரிட் சரோவர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வருது. இந்த மன்ரேகாவோட கலெக்ட் பண்ணி விக்ஷித் பாரத் 47ல அவங்க கொண்டு வராங்க. ரொம்ப சிம்பிளான எதுக்கு பண்றாங்க சார்? சார் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தண்ணி இல்லாமல் பசியில் இருந்தால் கூட தண்ணியை குடிச்சு கொஞ்ச நேரம் தாங்கிப்பாங்க. அந்த தண்ணி வந்து நீர் அவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு. ஆகையால் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் 75 நீர்நிலைகளை சரியான முறையில் உருவாக்க வேண்டும்ங்கிறது தான் திட்டமே. அந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 68,000 நீர்நிலைகள் நாடு முழுக்க சரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எது மூலமாக நடந்ததுன்னு இந்த மன்ரேகா மூலமாக தான் நடந்துச்சு. இந்த பாமர மக்களுக்கு அந்த அவங்களுடைய என்ன சொல்கிறது, வேலை இல்லாத பீரியடில் வேலை கொடுக்குறாங்களே, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு, அது மூலமாக தான் இதெல்லாம் இந்த 68,000 நீர்நிலைகள் வந்தது. நீர்நிலைகள் வந்து பராமரிக்கப்பட்டால் கிரவுண்ட் வாட்டர் லெவல் தானாக அதிகரிக்கும். அதனால் வறட்சி வந்து வராமல் தள்ளி தள்ளி போகும், தாக்கு பிடிக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தால் தான் வறட்சி வரும். இதை வந்து ஒரு அயல் நாட்டு கிஸ் என்ற ஆய்வு கூடமே எடுத்து சொல்லியிருக்காங்க. கிஸ்ன்றது ஃபார் மக்கள் இன்ஃபர்மேஷன் ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸில் பண்ணுற ஒரு ஆய்வு. ஆமாம். அதனால் இது மிக மிக முக்கியம். தண்ணி கிடைச்சா தானே வயலில் இவங்க இந்தியாவில் ஆய்வு பண்ண விதைக்க ஒத்துக்க முடியும். மாட்டாங்க. இந்தியன்ஸ் ஆய்வு பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. வெளிநாட்டு நிறுவனமே சொல்லிடுச்சுன்னா ஒத்துப்பாங்க இவங்க. இல்லை, சில வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப அட்வான்ஸ்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கிறதுனால அப்படி தான் அது. வெள்ளைக்காரன்னா கரெக்டாக இருக்குங்கிற கான்செப்டெல்லாம் இங்கே கிடையாது. அவங்க டெஃபினட்டாக சில விஷயங்களில் அட்வான்ஸ் தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி கொடுக்குற அளவு அட்வான்ஸ் ஆகிட்டோம். கரெக்ட் சார். இப்போது இந்த திட்டத்தில் வந்து குற்றச்சாட்டு, காங்கிரஸோட குற்றச்சாட்டு, இப்போ அந்த பேர் மாற்றுறது இது பண்ணும்போது பட்ஜெட்லாம் குறைச்சிட்டாங்க, இனிமேல் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஃபோக்கஸே பண்ணாதுன்றாங்க. உண்மையிலே பட்ஜெட் குறைச்சிருக்காங்களா சார்? பொய் பொய் பொய், முற்றிலும் பொய். தெரிஞ்ச தெரியாமலோ இன்றைய காங்கிரஸ் தலைமை ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் சொல்கிறாங்க. மக்களை எஸ்ஐஆர் எதையுமே வரவேற்கலை, எல்லாத்தையும். ஆனால் இந்த மாதிரி தான் இது எடுத்துக்கிங்க, இந்த சிட்டிசன்ஸ் ரிஜிஸ்டர். இந்த இப்போ எவ்வளோ பங்களாதேஷி வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஓடி போயின்னு இருக்கான். 86 லட்சம் பேர் தாண்டிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து வேண்டுமென்றே வேறு வழியே தெரியாமல் ஆட்சியை எப்படியாவது பொதுமக்கள் கிட்ட நற்பெயர் வளர்ந்து விடாமல் பார்த்து கொள்றதுக்கோசரம் முயற்சி பண்ணுறாங்க. அதை வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களும் எதிர்த்து எப்படியெல்லாம் வந்து அறிவை கொடுத்து பாமர மக்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சால் தொடர்ந்து நல்லாட்சி நீடிக்கும் இந்த நாட்டில்ங்கிறதுக்கு அவங்க அந்த வழியை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எனக்கு சமீப காலகட்டங்களில் சில வருஷங்களாகவே வந்து குறிப்பாக இப்போ மீண்டும் மோடி ஜெயிச்சு வந்த அப்புறம் காங்கிரஸ் தலைமை எப்படியாவது நம்ம வந்து இந்த ஆட்சியை கவுத்துடலாம் அப்படின்னு நம்பினாங்க. இப்போ நம்பலை, ஆரம்ப கட்டத்தில் நம்பினாங்க. 99 எம்பிஸ் அவங்க கையில் இருந்தாங்க. கூட்டாட்சினாலே கவுந்துரும்னு நினச்சாங்க. இந்த ஆட்சி வந்து ஒரு கூட்டாட்சி ஆட்டுமே நடக்கலை. 500 எம்பிஸ் இருக்கிற ஒரு ஆட்சி ஆட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி வந்து சொல்கிறாரு, டெப்டி சிஎம் வாங்காமல் சந்திரபாபு நாயுடு விட்டுருவாரா? சாரி, ராகுல் காந்தி சொல்கிறாரு, டெப்டி ஸ்பீக்கர் வாங்காமல் சந்திரபாபு நாயுடு விட்டுருவாரா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னி வரை டெப்டி ஸ்பீக்கர் போடாமல் தான் லோக்சபா நடந்துட்டு இருக்கு. சார் 2 மாநில கட்சிகள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இன்றைக்கி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று பீகார், இன்னொன்று ஆந்திர பிரதேஷ். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியுதா? நாட்டு மக்களுக்கு தெரியுதா? ஏன்னா இல்லை சார், அந்த நான் ஒரு டேட்டா பார்த்தேன். என்டிஏல ஆந்திரா கவர்மெண்ட் கொண்ட டெவலப்மெண்ட்டு தமிழ்நாடு கம்பாரிசன்
எங்கேயோ போயிட்டாங்க சார் இந்த கூட்டணியில். சார் சார் அதோட பீகாரில் இப்போ ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த டபுள் இன்ஜின் சர்க்காருன்றாங்க. எல்லா ரேஷன் சப்ளை வந்து இந்த மாதிரி பீகாரில் இதில் நடந்ததே இல்லை. லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து அவ்வளோ சூப்பராக நடந்திருக்குன்றாங்க சார். நிச்சயமா ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சர் எப்போதுமே டெக்னாலஜியை விரும்பினவர். அவர் என்னன்னா ரொம்ப அட்வான்ஸாக விரும்பிட்டார். அவர் அட்வான்ஸாக விரும்பி எல்லாத்தையும் பண்ணார். மக்களுக்கு அது சரியாக வரல, கவுத்துட்டாங்க. அப்போ இல்லைன்னா அவர் டெக்னாலஜியை விரும்புகிறவர். ஸோ அங்கே எல்லாமே வந்து இப்போ டெக்னாலஜியை தான் இன்றைக்கி வேர்ல்டை ரூல் பண்ணுது. அதனால் டெக்னாலஜி அவன் வச்சுருக்கானோ அவன் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு சாய்ஸாக இந்தியாவில் அவர்கிட்ட போய் நிற்பான். ம். அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ். சார் இப்போது இதில் வந்து பட்ஜெட் குறைக்கப்படுகிறதான்னு ஒரு ஒரு கேள்வி வருது. சார் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இல்லவே இல்லை. என்ன மன்ரேகான்ற திட்டம் இப்போ புதுசாக மாற்றப்படுற திட்டம் வந்து டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம். தட் இஸ் 2024லேருந்து 2025 வரையும் 86,000 கோடி இருக்கிறதுலே வரலாற்றில் அதிகமான ஒரு இதை கொடுத்தது இந்த அரசு தான். இன்றைக்கு வந்து டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது. நாளைக்கு டிமாண்ட் திருப்பி இன்க்ரீஸ் ஆனால் அதற்கான இதை வந்து கவர்மெண்ட்டு சார் அதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மேட்டருக்கு ஒரு சாட்சி இருக்குது. தேவைக்கு ஏற்ப செலவினத்தை ஒதுக்குவது. கோவிட் போது 1.11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. ம் 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 அங்கே அன்றைக்கி எங்கே வருமானம் இருந்தது? ஸோ பாமர மக்களை, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றணுன்னா என்ன தேவையோ அது ஒதுக்கப்படுகிறது. இந்தியா வளர்ந்து கொண்டே போகும் காரணத்தால் இதெல்லாம் ஒதுக்கக்கூடிய சக்தியை இந்தியாவுக்கு உருவாகிருக்கு. ஒதுக்கிறது பேப்பரில் ஒதுக்கலாம், எதை வேணாலும். உண்மையிலேயே போகணும்ல. 5 லட்சம் கோடிக்கு திட்டம் போட்டேன்னாக்க எங்கே இருக்குது? அமெரிக்காவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. எங்கே நடக்குது? சார் இப்போ கம்மிங் டு த $1 மில்லியன் கொஸ்டின். மிச்சம் எல்லாத்த பற்றி பேசிட்டோம். இந்த விக்ஷித் பாரத் பில் 2025 பேர் மாற்றமா? சார் ஒரே பேர் ரொம்ப நாள் வந்து மனுஷனுக்கு வேணா இருக்கலாமே ஒழிய, திட்டங்களுக்கு எதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க? அந்த திட்டத்து மூலம் முன்னேற்றம் வரத்துக்கு தான். ஸோ முன்னேற்றம் வந்ததுன்னா அதை இன்னும் முன்னேற்றத்துக்குரிய ஒரு திட்டத்தை தான் உருவாக்கணும். அதனால் தேவையான பேர் விக்ஷித் பாரத் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னாக்க இந்த நாட்டுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத வச்சு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வெறும் பேர் ஒரு மாற்றம். ஸ்ட்ரக்சரல் அப்டேட் சொல்லலாமா? ஸ்ட்ரக்சுரல் அப்டேட், கரெக்ட். வெரி மச் எ ஸ்ட்ரக்சுரல் அப்ஜெக்ட். இதில் மோடி அவர்கள் அரசியல் செய்யவில்லை இந்த திட்டத்தில். குறிப்பாக 2004லிருந்து 14 வரையிலும் இந்த திட்டம் வந்து எப்படி யாருக்கு பணம் போச்சே தெரியல. இந்த வடிவேலு கணத்தை காணுன்ற மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருந்து. 2014 வருகிறார், ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு, ஆதாரை லிங்க் பண்ணுறாரு, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாரு. எல்லா அசட்ஸையுமே வந்து இவங்க இப்போ கணக்கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாசிட்டிவாக, அதாவது நெகட்டிவில் இருந்த டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக போகுது. அந்த பாசிட்டிவான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்டேட் வருது. ஸ்ட்ரக்சரல் அப்டேட் வரும்போது பாரதத்தின் வளர்ச்சி வந்து அர்பனில் கிடையாது, ரூரல்ன்றதில் நம்புறவர் நரேந்திர மோடி. அதனால்தான் இந்த திட்டத்தில் விக்ஷித் பாரத் 2025 வச்சிருக்கார். பாரதத்தின் வளர்ச்சி ரூரலின் வளர்ச்சியில் தான் இருக்குது. இந்த ரூரலின் வளர்ச்சிக்கு இந்த ஸ்கீம் உதவுது. ஸோ பாரதத்தின் வளர்ச்சியே இந்த ஸ்கீமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி வச்சு இந்த திட்டத்தின் பெயர் மாற்றம் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்டேட்டில் இது நடந்திருக்கு தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. மக்கள் குழம்ப வேண்டாம். நான் திரும்பியும் சொல்கிறது, உங்களுக்கான திட்டம் உங்கள் கையில் அதே முறையில் நிச்சயமாக என்ஹான்ஸ்டாக வந்து சேரும். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நன்றி.